என்ன என்ன என்னவா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல பொதுவா என்ன சொல்றாங்கன்றது ஒண்ணு சொல்லிடுவோம். அதாவது ரஜினி அண்ட் கமல் இணைந்து நடிக்கிற அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரெட் ஜெயின்ட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ரெட் ஜெயின் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க, கமல் சார் அண்ட் ரஜினி சார் சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரப்போகுதுன்றதான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 2 ஸ்டார் தான் அதுக்கான இல்ல, அதுல இன்னும் நிறைய இருக்கு. நிறையனா என்ன, அந்த வேர்டிங் ஒன்று இருக்குல்ல, இரு உலகங்கள் ஒன்றிணையும் போது ஒரு பக்கம் சாய்வது ஏது அப்படி கமல் சார் தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. பட் இது ஒரு விதமா கனெக்ட் பண்ணுதா 2 உலகம், ஸோ மேபி அதை பத்தி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அந்த போட்டோவோட சென்டர்லேயே வந்து 2 ஸ்டார் வந்து கொலைட் ஆகிற மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஓகே, இதுவுமே ஓகே, சரி நம்ம தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்றோமோ அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சு. எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தெளிவாவே இட்ஸ் ஹேப்பனிங்ல அப்படிங்கிற மாதிரி தான். 7:12 வந்து ரிலீஸ் பண்றாங்க. 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணலாம், இல்ல யூஸ்வலா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க 7:01 இந்த மாதிரி ஒன்று. ஸோ இப்போ நமக்கு இதுவே வந்து செய்யோனோட போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக்ல 5:01 6:02 இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்லாம். பட் ஏன் 7:12 அப்படின்னா கமல் சாரோட பர்த்டே வந்து 7th 7 டேட்டு, ரஜினி சார் வந்து 12. ஸோ 7:12 இப்போ வந்துருச்சா. அதாவது நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும் போது அந்த படத்துல வந்து இதெல்லாம் இருக்கு அப்படின்னு டீகோட் பண்ணுவோம். சரி, அது அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி ட்ரைலர் டீசர் அப்படியே இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி போஸ்டர்லயே வந்து பாரா இவ்வளோ டீட்டெயிலிங் வச்சிருக்காங்க. போஸ்டருக்கு ஒரு போஸ்டர், அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுலயே இவ்வளோ இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இங்க இருந்தே ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆன ஃபீல் ஒன்று வருது. இது என்னவா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இதுதானா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்.